தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த வருடத்தின் கடைசி வாரம், கடைசி நாள். தேவன் மெய்யாகவே நம்மை அதிசயமாய் இந்த வருஷத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதிசயமாய் நம்மை நடத்தியிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே நம்மை, நாம் ஆராதனையில் கேட்டது போல, நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்மை தாங்கி நம்மை வழிநடத்தி வந்த அந்த தயையை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 98வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வழி, அவருடைய வலதுகரம், அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பிரியமானவர்களே, கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், தோல்விகள், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள் ஒரு புறம், இன்னொரு புறம் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். எல்லா நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் புதுப்பாட்டை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். புதுப்பாட்டை யார் பாடுவார்கள் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த புதுப்பாட்டை பாடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த புதுப்பாட்டை பாட முடியும். உலகத்தார் பாட முடியாது. தேவனை அறியாதவர்கள் பாட முடியாது. அந்த புதுப்பாட்டு என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்தரிப்பதே அந்த புதுப்பாட்டு. நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய், எப்பொழுதும் விடுதலையாய், நன்றி உள்ளத்தோடு தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குன்னா, அவன்தான் மீட்டு கொள்ளப்பட்ட மனிதன். அவனுடைய வாயில் புதுப்பாட்டு இருக்கும். தேவனுடைய பிள்ளையுடைய வாயில தான் அது இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு அடையாளங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு காரியம் வைப்பார். என்னென்னா, ஒரு செக். என்ன? ஒரு கஷ்டம், ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை வரையில் ஒரு புதுப்பாட்டை நீ பாடுறியா? அவன் வாயில் துதி இருக்கா? சோத்திரம் கர்த்தாவே. நீ வரும் காலங்களில் பொல்லாத காலம்தான். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நல்ல காலமாக இருக்காது. ஒவ்வொரு காலத்திலையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும், கடைசி காலம் ஆண்டவருடைய வார்த்தை. ஆக நாம் சந்திக்க போகிற காரியங்களில் நாம் எப்பொழுதும் புதுப்பாட்டை பாடுகிறவர்களாய், அப்படி பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் உணர முடியும். இந்த புதுப்பாட்டு அநேகருடைய இருதயத்தில் இருக்கா? இன்றைக்கி நம்ம நிதானித்து பார்ப்போம். இனி வருங்காலத்திலேயாவது அந்த புதுப்பாட்டை பாடுவதற்கு இன்றைக்கி நாம் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து விடுவோம். பிரியமானவர்களே, என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலும் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிற 5:18 வாசிப்போம். யாராவது ஒருத்தர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, அதே இது பிலிப்பியர் 4:16, 4:6 பிலிப்பியர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எங்கே கொண்டு போகணுமா? தேவன்கிட்ட. ஒன்று எல்லாம். ஒன்றுக்கும் கவலைப்படாத. இனி வரும் காலங்களில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ அதை குறித்து கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் கவலைங்கிறது இருக்கக்கூடாது.
கவலைக்கு வேலை இல்லை. புதுப்பாட்டு பாடுகிறவருடைய இருதயத்தில் கவலை இருக்காது. புதுப்பாட்டு பாடுன்னு சொன்னாவே அது எப்படி பிரதர், பிரச்சனை வரையில் கவலை தானே வருது, கண்ணீர் வருது, வேதனை வருது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி புலம்புறது மாதிரி தானே இருக்குது. அது பழைய பாட்டு. அது என்ன பாட்டு? பழைய பாட்டு. பழைய மனுஷன் பழைய பாட்டை பாடுவான், புது மனுஷன் நம்ம யார்? அப்போ புது மனுஷன் சொல்கிறோம், ஆனால் சூழ்நிலை வரையில் பழைய பாட்டு பாடுறவங்களா சிலர் இல்லை. பிரியமானவர்களே, சூழ்நிலை வரையில் தான் அப்படி துள்ளி குதிக்கணும், துள்ளி குதிக்கணும். கர்த்தாவே சரியாய் செய்கிறீர், நேர்த்தியாய் செய்கிறீர், என்னுடைய வாயில் நான் புதுப்பாட்டை பாடி உம்மை மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு, இது ஒரு நல்ல தருணம். புதுப்பாட்டை பாடுவதற்கு எனக்கு ஒரு நல்ல தருணம். சாத்தானை ஓட விட விரட்டுற நேரங்க அது. சாத்தானை புறமுது காட்ட வைக்கிற இடம் அது, புதுப்பாட்டை பாடும்போது. பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்கு நன்மை நடந்தால் புதுப்பாட்டை பாடிடலாம். நல்லது நடக்குன்னு வைங்களே, கர்த்தருக்கு சோத்திரம் பிரதர், கர்த்தர் செய்தார் பிரதர், கர்த்தர் நன்றி, கர்த்தருக்கு நன்றி, சோத்திரம், நன்றி நன்றி. ஆனால் நடக்காத ஒன்று நடந்துருச்சுன்னா, நம்ம எதிர்பாராதது ஒன்று நடந்துருச்சுன்னா, நம்மை ஒருத்தர் ஏமாற்றி விட்டார்கள், பழி வாங்கி விட்டார்கள், நமக்கு ஒருத்தர் தீமை செய்து விட்டார்கள், அந்த நேரத்தில் நம்ம இருதயம் இருக்கு பாருங்களேன், புதுப்பாட்டா பாடும். அந்த நேரம் அப்படியே பழைய பாட்டாய், ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இப்படி? உலகத்தை, தேவனை அறியாத நாட்களில் நான் உலகத்தில் இருந்த காலத்தில் புலம்பினது போல சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. மனந்திருபுவோம், பழையவைகளெல்லாம் அந்த நாளில் கலைத்து விடுவோம், கலைந்து போடுவோம். புதிய வருடம், புதிய நாள், நீ வரும் நாட்கள் நாளையிலிருந்து நாம் காண இருக்கிறோம். ஒரு புது மனுஷனாய், புதுப்பாட்டை பாடக்கூடிய ஒரு மணி ஆவி உள்ளவர்களாய், எப்பொழுதும் எது நடந்தாலும் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன் என்ற தீர்மானத்தோடு நாம் இந்த நாளில் கடந்து போகிறவர்களாய் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது. ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20 வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். போதும், இந்த காரியம் நமக்கு தெரியும். நோவா 40 நாள் இரவும் பகலும் மலை, அந்த மலையிலிருந்து காக்கப்பட்டார். பேழையை உண்டு பண்ணி அதில் மிருக ஜீவன்கள், தன்னுடைய குடும்பம் எல்லாரும் காக்கப்பட்டு, அவர் கரையை கண்டு அந்த தண்ணிலாம் வடிஞ்சு கரைக்கு அவர் சந்தோஷப்படுறாரு. தண்ணிலாம் வத்தின உடனே அவருடைய இருதயத்தில் கொள்ளையில்லா சந்தோஷம், தேவன் செய்த அந்த நன்மையை நினைச்சு பார்க்குறாரு. கர்த்தாவே, எவ்வளவாய் எல்லாம் அழிஞ்சு போச்சு, உலகமே அழிஞ்சு போச்சு, என்னை, என் குடும்பம், என்னை பாதுகாத்தீரே, நான் எம்மாத்திரம், இந்த காலங்கள், கடந்த காலங்கள் நினைச்சு பார்க்க முடியலையே, எவ்வளவா என்னை மீட்டெடுத்தீர், பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. அந்த நன்றி உணர்வுல பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்கிறார். நன்றி நிறைந்த ஒரு உள்ளம் யாருக்கிட்ட? நோவாட்ட. அவன் துதிக்கிறான், தேவனை துதிக்கிற அந்த துதிக்கு அடையாளம் தாங்க அந்த பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட காரியமா இருக்கு. தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். கடந்து வந்த காலங்களில் தேவன் செய்த நன்மையை நினைத்து பார்த்தான். எல்லா அழிவின் பிடியிலிருந்து என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. அதை அங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் எப்பொழுது வெளியே வந்த பொழுது, அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்ட பொழுது அவன் நன்றி உணர்வோடு, அப்பொழுது. இது யாருன்னா, இவனுக்கு என்ன நடந்ததுன்னா எல்லாமே ஆசீர்வாதம். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு? எல்லாமே ஆசீர்வாதம். அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அவன் செய்த ஒரு நன்றி நிறைந்த உள்ளம் நல்லது. அவன் ஒரு பாடின பாட்டு இப்போ என்னன்னா, ஒரு புது பாட்டு தான், ஒரு புது பாட்டு பாடிட்டார். யோபு எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரம்
நல்லா கவனிக்க. முதலாவது அதிகாரம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அதே 20 தான். இங்கே 8:20, அங்கே 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. அப்பொழுது அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? அப்பொழுது அப்படின்னா அந்த வேளையில், அதன் பிறகு. அப்போ இவருக்கு என்ன நடந்தது? இவருக்கு எல்லாமே அழிவு. இவருக்கு எல்லாமே அழிவு. ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம், ஒட்டகங்கள், அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிந்து போனது. இவனுக்கு எல்லாம் அழிந்து போனது. அதை கேள்விப்பட்டான். இவனுக்கு நஷ்டம், யோபுவுக்கு லாபம். நோவாவுக்கு லாபம். நோவாவுக்கு லாபம், யோபுவுக்கு நஷ்டம். இவர் என்ன செய்கிறார் பாருங்க. நிர்வாணியாய், வாசிங்க 21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என்ன, பழைய பாட்டு பாடலைன்னு அர்த்தம். பாவம் செய்யவில்லை, தேவனை குறித்து. அதாவது அப்பொழுது எனக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. அந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அப்பொழுது ஒரு பலிபீடத்தை கட்டினார். இந்த மனுஷன் எல்லாம் நஷ்டமாகி போச்சு. அப்பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தரை ஆராதிக்கிறான். இதுதாங்க புதுப்பாட்டு. இதுதான் புதுப்பாட்டு. இதுதான் எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்தரிக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இந்த மனுஷன் என்ன பாருங்களே, எல்லாமே போச்சுங்க. எப்படிங்க அவருக்கு புதுப்பாட்டு பாடி? புதிய ஏற்பாட்டினுடைய ஆவியை பெற்ற மனிதன் யோபு. புதிய ஏற்பாட்டில் செய்த காரியங்கள். ஆண்டவராக இயேசு சிலுவையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுநாள் அறைய போகிறாங்க. அந்த ராத்திரி வேளையில் சீசர்களோடு போஜனம் பண்ணுறாரு. அப்பொழுது அவர் பாட்டை என்ன செய்கிறாரு? சோத்திர பாட்டை பாடுவார். தெரியுமா? சோத்திர பாட்டை பாடி நான் வாசிப்போம் பாருங்க. இந்த சோத்திர பாட்டு பாடுறதுனால நன்மைகள். ஆண்டவராக இயேசு என்ன அந்த இடத்துல ஒரு காரியம் செய்கிறாருன்னா, 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன், அதாவது 5000 பேர் பசியாக இருக்கிறார்கள். அந்த வேளையில் அந்த பசியை தீர்ப்பதற்கு அவர்களிடத்தில் சீசர்கள் வந்து சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்? அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து என்ன செய்வார்? ஸ்தோத்திரம் சொல்லி அங்கே கொடுக்குறார். உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, அற்புதம் நடக்குது. இந்த ஸ்தோத்திரத்துக்கான காரியத்துக்கு அந்த வசனம், அதாவது புதுப்பாட்டு. ஐயோ ஒன்றும் இல்லையா, ஐயோ நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பழைய பாட்டுக்கு போகல ஆண்டவர். சரி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அந்த குறைவில் ஆண்டவராக இயேசு வந்து அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தி சீசர்களுக்கு கொடுத்தார். அது எங்கே வாசிக்கிறோம்னா, மத்தேயு 26:30. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, அதாவது என்னென்னா, ஆண்டவர் இயேசு வந்து சிலுவையில் அறைய போகிறாங்க. அந்த ராத்திரியில் சீசர்களோடு போஜனம் பண்ணுறாரு. அவருக்கு என்ன, இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். நம்மளை வந்து சிலுவையில் என்ன பண்ண போகிறாங்க? அரைஞ்சு நம்மளை, அதாவது அரைகிறதுலாம் ஒரு பக்கம் இல்லைங்க. அவரை வந்து நீ தேவனுடைய குமாரன்னா இறங்கி வா அப்படிலாம் நிந்திப்பார்கள். அங்கே பரியாசம், தேவனை வந்து தூசிப்பார்கள். என்னை தூசித்துட்டாலும் பரவாயில்ல, தேவன் உன்னை தேவன் ரட்சிப்பாரா? ரட்சிக்கட்டுமே. தேவனை தூசிப்பார்களே, அதுதான் அவருடைய இருதயத்தில் துக்கமாக இருந்தது. தேவனை தூசிக்கிறார்களே. பாருங்கள், 42வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் அந்த காரியங்கள் அங்கே இருக்குது. சங்கீதம் 42 5வது வசனம் வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதாவது எல்லாம் சிலுவையில் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாமே இருக்குது.
ஆனாலும் அவருடைய ஆத்மாவில் ஒரு என்ன செய்கிறாரு, ஆத்மாவில் கலங்குறார். நம்ம இதில் வாசிக்கலாம், மத்தேயுவில் நீங்கள் வாசிங்கன்னா வரும். அவர் தனியே போய் ஜெபிக்கும்போது என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாய் துக்கம் கொண்டாடி இருக்கு, துக்கம் மரணத்துக்கு எதுவாக துக்கமாக இருக்குன்னார். அவருடைய ஆத்மாவில் ஒரு துக்கம் இருந்தது. தேவனுடைய நாமத்தை சிலுவையில் நான் தொங்கும்போது தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் தூசிப்பார்களே. 10வது வசனம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கு. அந்த சிலுவையில் அறைந்த ஆணி வேதனை இல்லை, இயேசு சிலுவையில் தொங்கும்போது பிதாவை நிந்திக்கிற அந்த நிந்தை, அது அவருக்கு என்னவா இருக்கு, உருவ குத்துகிறதா இருக்கு. அப்பொழுது அவருடைய ஆத்மா அதை நினைச்சுதான் அந்த ஜப வேலையில் கலங்குகிறார். அதைத்தான் 11வது வசனம் மறுபடியும் வருது பாருங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என்னை சிலுவையில் அறைந்து அவர்கள் அவமான நிந்தையை பண்ணாலும், பிதாவாகிய தேவனை அவர்கள் தூஷித்தாலும், நான் என்ன செய்வேன், தேவனை துதிக்கிறது நிறுத்த மாட்டேன், இன்னும் துதிப்பேன். அதுதாங்க புதுப்பாட்டு. ஆண்டவராக இயேசு எவ்வளவு நமக்கு மாதிரியாக இருக்கிறார். என்னை பின்பற்றுங்கள், நமக்கு நல்லது நடந்தால் துதிக்கிறதுல கஷ்டமே இல்லை. ஆனால் பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது நம்ம அநேக நேரம் தேவனை என்ன செஞ்சிடோம்னா மறந்துடும். பாருங்கள், எந்த நேரத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் என்ன நிலைமையிலையும் என்ன நடந்தாலும், நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் நன்றி அப்படி சொல்லுகிறவன் தாங்க விசுவாசி. எல்லா நேரத்துலையும் தேவனுடைய சீசன் அவனே. இப்படி எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் நல்லது நடந்தால் மட்டும் சொல்லக்கூடிய விசுவாசியாக இருக்கிறோம். ஆனால் தீமையும் நன்மையும் நடக்கும்போது நன்றி சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றுக்கிறவன் சீசனாக இருக்கிறான். அவிசுவாசி எதையுமே நல்லதுங்கிறது எதுவுமே தெரியாது, அவனுக்கு நன்றின்னா என்னன்னே தெரியாது. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அது வேடிக்கையாக இருக்கும், அவர்களுக்கு பைத்தியமாய் தோணும். ஆக எல்லா நேரத்திலையும் எது நடந்தாலும் தேவனுக்கு ஒரு நன்றி நிறைந்த உள்ளம் இன்னைக்கு நமக்கு அதை நம்முடைய இருதயத்தில் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். நம்ம அதைத்தான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும். வருங்காலங்களில் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில், கடந்த காலம் போயிட்டு போகுது, பழைய பாட்டு பாடின காலங்கள் போயிட்டு போகுது. நான் தேவனுக்கு இனி என் வாயில், என் நாவில் என்ன இருக்கணும், துதி. எது நடந்தாலும் கர்த்தாவே உம்மை நான் துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஏன் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், கவலை வருத்தங்கள் வரும்போது நமக்கு நம்முடைய ஆத்மாவில் நாம் பேசணும், நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் போதிக்கணும். ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் பயம், ஏன் எனக்குள்ள வருத்தம், தேவன் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார், தேவனை நீர் சரியாய் செய்வீர், சரியாய் நடத்துகிறீர். அந்த விசுவாசம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. அது இல்லைன்னாக்க நம்ம அநேக நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சோர்வு, பயம், வருத்தங்கள் வரும்போதெல்லாம் தேவனை விட்டு விலகிடுவோம். நம் தேவனற்றவர்களைப் போல பழைய பாட்டையே கடந்த காலத்தில் தேவனை அறியாத காலத்தில் புலம்புவது போலவே நம்ம புலம்புகிறவர்களாக வருவோம். சமீபத்தில் ஒரு காரியத்தை ஒரு செய்தி எனக்கு வந்தது, பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரில் வேகமாக ஒரு நபர் போகிறார். அவர் ஒரு தேவ மனுஷன் போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு எதிர்த்தாப்பில் ஒரு கார் முட்டி அந்த காரு சின்னவனமாக தெரித்து ரோட்லேயே கிடக்கு. அவர் மட்டும் அப்படியே காரை விட்டு குதிச்சது மாதிரி வெளியே வந்துட்டார். ஒரு சேதமும் இல்லை. பட்டார்னு அது பெரிய 4 வழிச்சாலை மாதிரி பெரிய ரோடு, நிறைய பஸ்ஸு, காரு போக்குவரத்து வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு. பட்டார்னு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு ஜீசஸ் தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு கத்துறாரு. போகிறவன் வரவங்களாம் வேடிக்கை பார்க்குறான். காரு போச்சுங்க, காரு போச்சு. ஆனால் அவருக்கு ஜீவன் இருக்கு. இதுதாங்க புதுப்பாட்டு. அந்த இடத்துல என் காரு போச்சு, 10 லட்ச ரூபா காரு போச்சேன்னு புலம்பிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு, எனக்கு என்னமோ ஆச்சா, என்னடா பண்ணலாம், யாருக்கடா ஃபோன் அடிக்கிறான், இங்கடா இல்லைங்க. முதல்ல யாருக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி. அந்த நெருக்கத்தில் அவர் தேவனை கூப்பிட்றாரு, தேவனை பார்க்குறாரு பாருங்க.
அப்போ அவருடைய கடந்த காலங்கள்லாம் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, தேவனை துதித்து பழகின ஒரு அனுபவம் அவருக்குள்ள. சின்ன சின்ன நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படியே நன்றி சொல்லி பழகிட்டார். நானும் கூட பைக்கில் விழுந்தேன், கால் உடஞ்சது, தேவன் சாட்சி. அந்த குழிக்குள்ள அந்த முள்ளுக்குள்ளே கிடக்கும்போது, கர்த்தாவே சரியாய் செய்தீர், சரியாய் செய்தீர், நல்ல பிதா, நல்ல தகப்பன், என் கால் ஒடிந்ததுக்காக நன்றி, நல்ல பிதா, சரியாய் செய்தீர். திராணிக்கு மிஞ்சி நீர் எதையும் செய்ய அனுமதிக்கலை, திராணிக்கு மிஞ்சி அனுமதிக்க, திராணிக்குள்ள எனக்கு நடத்தியிருக்கு, நன்றி. உண்மையிலங்க தேவன் சாட்சி. நான் துதித்தேன். அந்த குழிக்கில் அந்த பிரதர்ஸ் என்னை தூக்க வர்றது வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். ஒரு சொட்டு அனுபவம்னு எடுத்துக்கலாம். எனக்கு என்னென்னா, அந்த யோசேப்பை குழியில் போட்டு அந்த குழிக்கில் கிடந்து அவர் என்ன செஞ்சுருப்பார், எரேமியாவை கிணத்துக்குள்ளே போட்டாங்க, அப்போ கிணத்துக்குள்ளே கிடக்கையில் அவர் என்ன செஞ்சுருப்பார், சிறைச்சாலையில் பேதுரு பவுல் சீலாவெல்லாம் கிடக்கும்போது அவங்க தேவனை துதித்தார்கள், பாடினார்கள், அவர்கள் அந்த ஆவி அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு ஒரு சொட்டு அளவு என்ன ஒரு டேஸ்ட்டை ருசிச்சேன்னு சொல்லலாம். நான் அவங்கள போல் ஆகிட்டேன்னு சொல்லலை. ஒரு டேஸ்ட், ஒரு சொட்டளவு அளவுக்கு அங்கே ஒரு ட்ராப்ஸ் எனக்கு ஒரு சந்தோஷத்தை என் ஆண்டவர் அதில் எனக்கு எந்த பயமோ கவலையோ, முதல்ல விழுந்த உடனே விசுவாசம் இருக்கான்னு தான் பார்த்தேன். பாக்கெட்டில் பர்ஸு எதுவும் செல்லு விழுந்துருச்சான்னு பார்க்கல. இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் பதறான், பயம் வருதான்னு பார்த்தேன். இல்லை, அது தேவன் கூட இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, அந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் தேவனை துதித்து பழகுவோம், தேவனை மகிமைப்படுத்த பழகுவோம். ஒரு முறை ஒரு பெரியவர், அவர் ஆண்டோடைய பிள்ளை தான், ஆஸ்பத்திரியில் இருந்தார், ரொம்ப முடியாமல் இருந்தார். நான் பார்க்க போயிருந்தேன். அப்பொழுது இன்னொரு பிரதர் அவரை பார்க்க அங்கே வந்திருந்தார். அப்போ இந்த வயதான இந்த பிரதர் ஆஸ்பத்திரியில் இருந்தவர் என்னென்னா ரொம்ப கவலையாக இருந்தார், ரொம்ப சோர்ந்து போய் கவலைப்பட்டு இருந்தார். அப்போ என்னன்னு கேட்டப்போ, பில்லு என்ன போட போகிறானோ ஆஸ்பத்திரியில் தெரியலை, வயசான காலத்தில் என் பிள்ளைகளுக்கு நிறையா செலவு இழுத்து விட்டுட்டு போயிடுவோன்னு பயமாக இருக்குது, தனியார் ஆஸ்பத்திரி எம்பிட்டு பில்லு போட போகிறாங்களோ தெரியலையேன்னு எனக்கு பயமாக இருக்குது, காசு கம்மியாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது. ஆனால் ஆண்டோடைய பிள்ளை அவர் சபையில் இருந்தவர். அப்போ என்னோட அந்த இன்னொரு பிரதர் வந்திருந்தவர், அவர் சொன்னார், அதுக்கு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், அதே கவலையாக இருக்கு. அப்படியா? என்ன சொன்னேன், பிரதர் நீங்கள் அந்த மூலைக்கு போங்க, நான் இந்த மூலைக்கு போகிறேன், அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் அந்த மூலைக்கு போங்க, இவர் இந்த மூலையில் கவலைப்படுறோம், 4 மூலையில் உட்காந்து கவலைப்படுவோம், அந்த பில்லு இறங்கிரும். பில்லு போட்டிருக்காங்கல்ல, போட போகிறாங்கல்ல, அது என்ன ஆயிரும், குறைஞ்சிரும்ல அப்படின்னு சொன்னார். அப்படி செஞ்சுருவோமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சிரித்தார். அப்புறம் என்ன, கவலைப்பட்டால் பில்லு குறையுதுன்னா நம்ம உட்காந்து கவலைப்படலாம், அதை போய் நம்ம கவலைப்படுறதுனால பில்லு என்ன செய்யாது, குறையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னால் என்ன ஆகும், குறையுமே. என்ன ஞானம், அருமையாக சொன்னார். அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட செய்தி அது. இந்த கவலைன்னு வந்தால் எனக்கு அந்த ஞாபகம் வரும். அதே மாதிரி சாக்பிரர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு வீட்டில் தொட்டியில் குழந்தை, 3 வயசு குழந்தை தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்கும். வீட்டுக்காரங்க, அது வாடகை வீட்டில் இருக்காங்க, வீட்டுக்கார ஓனர் வீட்டை காலி பண்ணுங்க, இந்த 1 மாதம் இருந்துட்டு அடுத்த மாதம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தை தொட்டியில் தூங்குது. ஆனால் தாய் தகப்பன், ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த வீட்டை தேடுறது, திடீர்னு சொல்லிட்டாரே அப்படின்னு அவங்க கலங்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை கவலை, அதுவாடு தூங்குது. இதுதாங்க நாம் தேவனுடைய கையில், தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் அவருடைய கரத்தில் நாம் என்ன செய்யணும், இலைப்பாறுதலோடு அப்படியே தூங்கிடணும், கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், நாம் தொட்டியில் இருக்கிறோம். பிரதர் பேசும்போது அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு செய்தி எப்போவோ கேட்டது, அது இருதயத்தில் இந்த கவலை, இது 2 நான் அடிக்கடி யோசிப்பேன். கவலைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அந்த வேலையை தேவன்கிட்ட திருப்பி விடணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அது தலைவலியாக இருக்கலாம், உடல் பலவீனமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் போராட்டங்களாக இருக்கலாம், மனைவி அல்லது கணவன் அல்லது யாரோ நமக்கு இடைஞ்சல் செய்கிறவங்களா இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வறுமை கடன் தொல்லை பிரச்சனையாக எதாக இருந்தாலும் நாம் அதை தேவன்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே
நீர் பார்த்து கொள்ளும். ஸ்தோத்திரம், நன்றி, இந்த சூழ்நிலைக்காக நன்றி, இந்த காரியத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய போகிற தயவுக்காக நன்றி, ஆண்டவரே என்னை வழிநடத்தும், எனக்கு உதவி செய்யும். அப்படி நாம் புதுப்பாட்டை பாடுகிறவர்களாக இருந்தோம்னா கண்டிப்பாக தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சாபங்கள் மாறுங்க. நம்ம அங்கே அதைத்தான் வாசித்தோம். நோவா பலிபீடம் கட்டி துதிக்கும் பொழுது தேவன் வந்து சொல்கிறாரு, நான் இனிமேல் இந்த பூமியை சபிப்பதில்லை, இனிமேல் இந்த பூமியை சபிக்க மாட்டேன், சாபம் நீங்குது. நன்றி நன்றி துதி பலிகளை செலுத்தும் போது சாபம் நீங்குது. ஜெயிலில் இருந்து யார் நம்ம பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது அங்கே சிறை விலங்கு, அங்கே கட்டுக்கள் அறுபடுது. அங்கே தேவன் அவர்களை விடுதலையாக. துதியில் அவ்வளோ வல்லமை இருக்குது. நன்றி நன்றி துதி ஸ்தோத்திரம். எது நடந்தாலும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீர் அதிசயமான தேவன், நீர் ஆச்சரியமான தேவன், உண்மை நான் துதிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நீர் என்னை வழிநடத்தும். நான் எப்படி நடந்து போகணும், எப்படி பேசணும், எப்படி காரியங்களை கையாளணும், எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி நம்ம புதுப்பாட்டை பாடுகிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, பழைய காலத்தில் பழைய நாட்களில் நாம் புலம்புனது போல தவித்தது போல இன்னும் அதே ஆவி உள்ளவர்களாய் வேணாம். அந்த ஆவி வேணாம். பாருங்க, ஊதாரி மைந்தன் நன்றி கட்டவனாகத்தான் இருந்தான். ஊதாரி மைந்தன் நமக்கு தெரியும், தகப்பனுடைய எல்லா சொத்தையும் சுரண்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு வெளியே ஓடுனவன் தான். ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து என்ன செய்தான், தகப்பன்கிட்ட திரும்பினான். என் தகப்பன் பரம தகப்பன், அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனே. அந்த உணர்வு அடைந்தவனாய் தேவனுடைய அன்பை நினைத்து நன்றி உணர்வு அப்போத்தான் வருது அவனுக்கு. அவனுடைய தேவனுடைய அன்பை நினைத்து பார்க்குறான். ஒரு நன்றி உணர்வு அப்போத்தான் வருது. ஐயோ, நான் இம்மிடி அழிச்சிட்டேனே, இவ்வளவு கெடுத்துட்டேனே, என் தகப்பனுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே. ஓடியாரேன். தேவன் என்ன செய்தார், அந்த தகப்பனை அரவணைத்தார். நாம் அந்த மாதிரி பிரியமான நிறைய நம்ம இழந்திருக்கலாம். தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்திருக்கலாம், தேவனுடைய கிருபை இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம மறந்திருக்கலாம். பாருங்க, கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்ம கேட்ட ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். இதெல்லாம் நினைச்சு உண்மையிலங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு நம்மளால் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நினைச்சு துதிக்கிறவர்களாக இருக்கு. எப்போவுமே பிரச்சனை வரையில் இவர்களை நினைத்து நாம் துதிக்கணும். இவர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இயேசு இன்றைக்கி நமக்காக விழுந்தும் போது பரிந்து பேசுகிற அந்த கிருபையை நினைத்து நம்மளுடைய வீழ்ச்சியில் நமக்காக தாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நன்றி சொல்லணும். நாம் விழுந்து மன்னிப்பு கேட்குறோமே, சில காரியத்தில் மனம் திரும்புகிறோமே, அப்பொழுது பிதாவினிடத்தில் இயேசு பரிந்து பேசுனதுனால நமக்குள்ள அந்த கிரியை நடந்தது, நம்ம மனம் திரும்பும்படி. அப்போ பிதாவே இயேசுவே எனக்காய் பரிந்து பேசினதுக்காக உமக்கு நன்றி நன்றி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவு நமக்கு கொடுத்துருக்க பரிசுத்த ஆவியானவர் ஈவு, பிரதானமான ஈவு. இயேசு ஈவு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. அதெல்லாம் பிரதானமாக முக்கியமாய் கொடுக்கப்பட்ட சொன்ன பொக்கிஷம் நமக்கு. அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் ஈவு, நாம் கிடைத்த ரட்சிப்பு அது என்னவா இருக்குது? ரட்சிப்பு கர்த்தருடைய ஈவு முக்கியமானது. நம்ம எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மை தேவன் கண்டுகொண்டு ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறார். நன்றி உள்ளவர்களாய், நல்ல சபை, நல்ல சகோதரர் ஐக்கியம், சத்தியம். நம்ம சகோதரர்களுக்கு எத்தனையோ நமக்கு நன்மை செய்கிற சகோதரர், உதவியாக இருக்கிற சகோதரர்களுக்கு நன்றி உணர்வோட அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய இருதயம். நல்ல மனைவி கர்த்தருடைய ஈவு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல புருஷன் கர்த்தருடைய ஈவாக இருக்கிறது. அதெல்லாம் நினைத்து பார்க்கிறவர்களாய் நாம் புதுப்பாட்டை பாடுவோம். மனைவிடத்தில், கணவனிடத்தில் அது சரியில்லை இது சரியில்லை பழைய பாட்டையே பாடி எத்தனையோ நன்மைகள் அவர்கள் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியல, பெருசாக தெரியலை. ஏதோ சின்ன வார்த்தைகளை பேசுனதுனாலேயோ மனக்கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் தேவனை துதிக்கவே முடியாதுங்க. பிரதர் சாக் பிரதர் சொல்வார்,
பெருமையாக இருக்கனுடைய இருதயத்தில் முறுமுறுப்பு இருக்கும். தாழ்மையாக இருக்கனுடைய இருதயத்தில் நன்றி துதி இருக்கும். எந்த ஒரு மனுஷன்கிட்ட பெருமை இருக்கோ அவர்கள் தேவனை துதிக்க மாட்டார்கள். தாழ்மையாக இருக்கிற மனிதன் துதிப்பான். 10 குஷ்டரோகிகள், 10 பேரில் 9 பேர் சுகம் பெற்றார்கள். பரவாயில்ல, நான் போய் எல்லாத்தையும் பெருமையாய் போய்விட்டார்கள், நான் சுகமாயிட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு கிளம்பிட்டாங்க. ஒரு மனிதன் அந்த வசனத்தை மட்டும் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 15. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒளியே மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதாவது இந்த ஒருவன் ஒரு குஷ்டரோகி மட்டும் வந்து நன்றி சொல்கிறான்ல, அவன் ஒரு சமாரியன், அந்நியன். சமாரியன் யூதர்களோடு கலவாதவர்கள் ஆகையினால அவன் அந்நியன். அவன் அவருடைய பாதத்தை அருகே விழுந்து, இந்த வார்த்தையை பாருங்கள், எனக்கு வெளிச்சமாக இருந்தது. அவருடைய பாதத்தை அருகே, அதாவது பாதத்தில் விழுகலை, பாதத்துக்கு தள்ளி விழுகிறாரு. ஏன்? நான் அந்நியன், நான் உம்மை தொடுவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, நான் அந்நியன். தெரியுமா? நாம் நன்றி சொல்லுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள், அவர் மகா பரிசுத்தமுள்ள பிரபு. அவர் நம்மளுடைய நன்றியை ரொம்ப எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவன் பாதத்தில் விழுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் தனிய முகங்குப்புற விழுந்து. நீங்கள் வேற எந்த இடத்துலையும் பாதத்தை அருகேன்னு இல்லை. அந்த மரியாள் நலதைலம் கொண்டாந்து பாதத்தில் பூசினால், ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் வந்து பாதத்தில் விழுந்து அப்படின்னு வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி அவன் பாதத்தில் விழுந்து அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் பாதத்தை அருகே இந்த ஒரு ஆள் தான். இவன் மட்டும் நான் ஒரு அந்நியன், தேவனை ஆராதிக்க துதிப்பதற்கு தகுதி இல்லாத மனிதன். அப்படி தன்னை தாழ்த்தின ஒரு மனிதன். அவன் சோத்திரம் செலுத்தினான். அதனுடைய விளைவு என்னன்னா, அவன் ஆத்மாவில் ரட்சிப்பு. இந்த ஸ்தோத்திரம் அவ்வளோ விலையேற பெற்றதாக இருக்குது. அதுக்கு தான் ஆண்டோடைய வார்த்தை, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாம் நடந்தாலும் அதில் ரகசியம் இருக்குது, அதில் சத்தியம் இருக்குது. ஒன்று நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை, உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே சொல்லு. தேவன் அதில் உனக்கு, உன் பட்சத்தில் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார். பிரியமானவர்களே, நாம் புதுப்பாட்டை பாடுவதற்கு நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருப்போம். இந்த புது வருடத்தில், வரக்கூடிய வருடத்தில் நாம் இந்த காரியத்தில் இது ஒன்றை நம்ம இருதயத்தில் மறக்காமல் வச்சுக்கிட்டா நாம் பாக்கியவான்கள். ஆமாண்டவரே, கடந்த காலத்தில் எத்தனையோ வீழ்ச்சி, தோல்வி, பிரச்சனையில் நான் புலம்பியிருக்கிறேன், தவிச்சிருக்கிறேன், கவலைப்பட்டிருக்கிறேன். நான் ஏன் எனக்கு என்னங்கிறது கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் இனி வரும் இந்த நாட்களில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? புதுப்பாட்டை என் வாயில் அந்த துதி, அந்த ஸ்தோத்திரம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் இயேசுவை போல அந்த யோபுவை போல. யோபு எவ்வளோ பாருங்கள், அருமையான மனுஷன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதுக்கு என்ன அப்படியே விட்டுட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னால் அப்படியே விட்டுட்டாரா? ரெண்டத்தனையாக அந்த பலனை கொடுத்து தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரத்துக்கு ஒன்றும் வீணே இல்லைங்க, வீணாக போகவே போகாது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தேவன் அவனைக்கு மகிமைப்படுத்துவார். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமேன். இன்றைக்கும் ஒரு அருமையான வார்த்தையை கேட்டோம் என்று சொல்லலாம். அது எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். சகோதரர் இப்படி பேசி கொண்டிருக்கும் போது நான் என்ன யோசிச்சேன் என்றால், யார் அந்த புது பாட்டை பாட முடியும்?
அல்லது வேதாகமத்தில் புதுப்பாட்டை பாடினார்கள் என்று எழுதியிருக்கிறவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை உடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு இப்படித்தான் தோன்றுகிறது. அதாவது இந்த நான் அல்லது நான் என்று சொல்லிக்கொள்கிற எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் அவன் தேவனுக்காக ஒன்றையும் அல்லது எதையும் அவன் செய்துவிட முடியாது. அவன் எல்லா சூழ்நிலையிலும் அவன் தனக்கான பாட்டையே பாடுவானே ஒழிய புது பாட்டை பாட முடியாது. அப்போ அந்த புது பாட்டை பாடுகிறவன் யார் என்றால், இயேசுவுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருப்பான். அல்லது வேறு விதமாக சொல்லணும்னா, கிறிஸ்துவானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே நான் போவேன், அதற்கு தடைன்னு ஒன்றுமே இல்லை. அதாவது வேறு விதமாக சொல்லணும்னா, நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழவே இல்லை. The day I have come to know who Jesus is, I have lost my life. அதாவது இப்படி ஒரு வசனம் இருக்குது. கலாத்திரக்கிற நிருபம் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதாவது அவர் என்ன இருக்க, நான் இப்பொழுது அதுக்கு முன்னாடி ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது இந்த குட்டி வசனம்தான். எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதை ஒத்துக்கொள்கிறானோ, அல்லது உண்மையிலேயே நான் இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிற அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறாரோ, அவர் சொல்ல முடியும், நான் பிழைத்திருக்கிறேன், ஆனால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு புரிதலுக்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னா, இனி என்ன நடந்தாலும் அது எனக்கு நடக்கலை, யாருக்காக நடக்குது? யாருக்கு நடக்குது? கிறிஸ்துவுக்காக. ஏன் பிழைச்சிருக்கிறது யார்? தோற்றம்தான் நான். நான் இப்போ இல்லை, நான் மறிச்சிட்டேன். என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பழைய சுபாவம் எல்லாம் மறிச்சு போச்சு, செத்து போச்சு. என்னைக்கு நான் ஆண்டவராய் இயேசுவோடு கூட என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கே என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இப்போ புதிய மனுஷன் தான் வெளிப்படணும். புதிய மனுஷன் எப்படி வெளிப்படுவான்னா, எந்த சூழ்நிலையிலும் அவன் புது பாட்டை பாட முடியும். அவன் எனக்குன்னு இனி பேசுகிறதில்ல, நான் இனி பேசுகிறதில்ல. ஏன்னா நான் செத்து போச்சு, எனக்கு செத்து போச்சு, எனக்குங்கிறது செத்து போச்சு, நான்கிறது செத்து போச்சு. இனி எல்லாமே என்னதான்? யாருக்கு தான்? கிறிஸ்துவுக்கு. அதாவது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எனக்குன்னு ஏதாவது நடந்தால் அது எனக்கு இல்லை, அது கிறிஸ்துவுக்கு. நான் ஏதாவது ஒன்று செஞ்சால் அதை நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலிருந்து செயலாற்றுகிறார் என்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா, நான், எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளைகள், இந்த பேச்சே இருக்காது. ஒரு மனுஷன் தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு அதுக்கப்புறம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி எந்த மனுஷன்லாம் அவன் இன்னும் நான் உயிர் வாழ்கிறேன் எனக்கு அப்படின்னு சொன்னானோ அவன் சீஷனாக இருக்க கூட தகுதி இல்லாதவன். அவர் ஏசு சொல்வார், ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுக்காவிட்டால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவன் தன்னையும் தன்னுடைய பெற்றோர்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் எல்லோரையும் எனக்காக வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்போ சீஷனே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி ஒரு புது பாட்டாக பாட முடியும்? பாட முடியாது. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நானும் அதாவது புதுப்பாட்டை பாடுங்க, புதுப்பாட்டை பாடுங்கன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் புதுப்பாட்டை பாடணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் புதுப்பாட்டை ஏன் பாட முடியல அப்படின்னா, எனக்கு ஏதோ நடந்துட்டது மாதிரி நான் கொதிச்சு எழுவேன். எனக்கு ஏதோ நடந்துருச்சு, என் குடும்பத்துக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி. நீங்கள் எப்போ எனக்கு என்ன நடக்க போகுது, நான் தான் எப்போவே சொத்து போயிட்டேனே, ஏதாவது ஒன்று நடந்தால் அது எனக்கு இல்லை, இயேசுவுக்கு நடந்துருச்சு என்ற சூழ்நிலைக்கும் என்ற யோசனைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாம் உண்மையிலே புதுப்பாட்டை எந்த நேரத்துலையும் பாடிக்கிட்டே இருக்கலாம்.
நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது இப்படிப்பட்ட சிந்தையுடையவராக இருந்தார். ஒரு முறை அவர் சொல்லுவார், தன்னுடைய பிதாவை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இப்போ பிலிப்புக்கு வந்து ரொம்ப உற்சாகம் வந்துடும் அவர் பிதாவை பற்றி பேசின உடனே எனக்கு பிதாவை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். உடனே இவர் சொல்லுவார், என்ன பிலிப்பு இப்படி கேட்குறியே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல, நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகையில் இயேசுவாக வாழவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவாக வாழ்ந்தார். அப்போ அவருக்குன்னு ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுவார், நானாக ஒன்றும் பேசுகிறதும் இல்லை, நானாக ஒன்றும் செய்கிறதும் இல்லை, நானாக இருக்கிறதுமே இல்லை. அப்போ நான் யாராக இருக்கிறேன்? பிதாவாக இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு எனக்கு செஞ்சான்னு சொல்லுவோமா? நீ எனக்கு செய்யலை, யாருக்கு செஞ்ச? என் பிதாவுக்கு தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு யோசனைக்குள்ளாக, அந்த ஒரு சிந்தைக்குள்ளாக நம்ம வாழ முடியும். பீயிங் காட் கான்ஷியஸ் ஆல் த டைம், எப்போ பார்த்தாலும் அதே சிந்தையோடவே வாழ்ந்துட்டுருக்கிறது. அப்படி வாழ்ந்துட்டோம்னா, யாராவது உங்களை வந்து ஏளனமாக பேசினாங்கன்னா, உங்களை ஏமாத்துனாங்கன்னா, உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, இப்போ என்ன சொல்லி அழக்கூடாது? என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லணும்? நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி சொல்லலாம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 5:41 வாசிங்க. அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அப்படின்னு இருக்கு. இது யாரு தெரியுமா? இந்த 2 பேரும், பேதுருவும் யோவானும். இவங்க முன்னாடி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஒரு உரசல் இருக்கும். நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்லாம் உரசல் இருக்கும். ஏன் இருக்குது அப்படின்னா, அவங்க இன்னும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தலை. அதனால் நான் இருந்துச்சு, நீயே இருந்துச்சு, நான் இருந்துச்சு. அது பேதுரு வந்து தன்னை பார்த்து நான் அப்படின்னு சொல்ல முடியும், யோவானை பார்த்து நீ அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கையை கண்ட ஒரு மனுஷன், அனுபவிக்கிற ஒரு மனுஷன், நான் செத்து போயிடுவேன், நீ செத்து போயிடுவேன். அவனுக்கு யார் மாத்திரம் இருப்பா? எப்பொழுதும் அந்த நமக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ நானும் நீ இல்லை. அவர் யார் சொல்லுவார்? எனக்குள்ளே கிறிஸ்து, நான் சும்மா தோற்றத்தில் தான் இருக்கிறேன், கிறிஸ்து தான் எனக்குள்ளே இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன். நான் யாரை நோக்கி பார்ப்பேன்? நீ இல்லை, உன்னே இல்லை, கிறிஸ்துவையே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு வாழ கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தனக்கு ஏதாவது நடந்தால், தனக்கு நடந்தது போல் அவன் என்ன செய்ய மாட்டான், பேசிக்கொள்ளவோ அல்லது உணர்வடையவோ மாட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி நடந்திருக்கு, எனக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு இல்லை, என் பிள்ளைக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிற முடியும். அப்படி கற்றுக்கொண்டோம்னா நாம் எந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? புதுப்பாட்டை பாட முடியும். நாம் இன்னும் மறிக்காதவர்களாக இருந்தால் அடிக்கடி நம்ம என்ன செய்வோம்னா, நான் எனக்கு 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க முடியும். எனவே ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவராய் இயேசுவே, நான் எப்பொழுதோ உடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நோக்கி பார்த்தேன். நானும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இயேசுடனே கூட அறையுண்ட அந்த ஒரு வாழ்க்கையை நானும் வாழ தீர்மானித்தேன். இப்போ இயேசுடனே கூட அறையுண்ட ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை பார்த்து கேட்பாங்க, நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே இறங்கி வாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இயேசு இறங்கி வரணுமா வரக்கூடாதா? இயேசுக்கு இந்த உடனே நமக்கெல்லாம் ஒரு ஒரு ரோசம் அப்படியே பொங்கி வரும் நமக்கெல்லாம். நீ என்னை வேணாலும் என்னன்னு சொல்லு, எங்கள் வீட்டை பற்றி பேசினேன், எங்கள் அப்பா பற்றி பேசினேன், எனக்கு அவ்வளோதான் கோவம் பழியாக வரும், பார்த்துக்கோ, இறங்கி வாரேன் பாரு இப்போ அப்படின்னு சொல்லலாம். இறங்கி வந்துடுவோம் நம்ம வாட்டுக்கு. அதாவது எப்படின்னா, பழைய பாஷையை பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த வருங்க, நீங்கள் என்னையை பற்றி வேணால் என்னன்னாலும் பேசுங்க, எங்கள் அப்பா பற்றி பேசினீங்க அப்புறம் எனக்கு பொல்லாத கோவம் வரும் பார்த்துக்குன்னு சொல்லி பழையபடி பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கை வாழ்கிறேன். இப்போ நானாக பேச மாட்டேன், எங்கள் அப்பா பேச சொன்னால் பேசுவேன். நானாக எதையும் செய்ய மாட்டேன், எங்கள் அப்பா பேச சொன்னால் செய்ய சொன்னால் செய்வேன் அப்படின்னு சொல்லி சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். அவர் தேவனுடைய குமாரனா? ஆமாம் தான்.
ஆனால் அவர் இறங்கி வந்தாரா? இல்லை ஏதாவது பதில் பேசினாரா? பேச மாட்டார். ஏன்? எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, செய்யவும் சொல்லலை, சொல்லவும் சொல்லலை, நான் பேசாமல் இருப்பேன். இதுதான் சிலுவையில் அறிவுண்ட வாழ்க்கை. அங்கே இருந்துக்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷனை மன்னிக்க முடியும், ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு பரதீசுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு யோசிக்க பார்ப்போம். இயேசு ஒரு முறை இப்படி சொல்லுவார், அவர் எப்பவுமே தன்னை பற்றி தான் ஒருத்தர் இருக்கிறதா நினைக்கவே இல்லை. தனக்கு ஏதாவது ஒன்று, எனக்கு இது என்னுடைய பிலாங்கிங், இது எனக்கு சொந்தம் அப்படின்னு அது எதுவுமே அவர் நினச்சி வாழ்ந்ததா தெரியல. அவர் சொல்லுவார் இப்படி, என்னுடையதெல்லாம் உம்முடையது, அதனால் உம்முடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சொல்ல முடியுமா? என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. இப்போ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இழந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன சொல்லணும்? என்னுடையது போச்சே, என்னுடையது போச்சு அப்படி சொல்லுவீங்களா? தேவரீர் உம்முடையது போச்சேன்னு சொல்லுவீங்களா? யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவராக இயேசு அப்படி தான் சொல்லி பார்த்தார், என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம். பிரதர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள்னு சொல்லுவார். ஒரு முறை இப்படித்தான் அந்த கவலைப்படாத குறித்து நான் ஒரு முறை வாசிச்சுட்டு இருக்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அந்த 34வது வசனத்தில் கவலைப்படாத குறித்து ஆண்டவராக இயேசு பேசும்போது இப்படி சொல்லுவார். அதை பாருங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அப்புறம் யார் கவலைப்படுறது? பிரதர் சொன்னாங்க இல்லையா ஒரு கதையில், அந்த அப்பா அம்மா வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி அது என்ன செய்கிறாங்க, அவங்க கவலைப்படுறாங்க. அந்த சின்ன பிள்ளை கவலைப்படலை இல்லையா? சரி, இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை. இப்போ நான் கவலைப்படுறதா, இந்த நாள் கவலைப்படுறதா? அது என்ன செய்தான், நாளைக்கு திங்கக்கிழமை வரப்போதே அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லி அது கவலைப்படுமா? ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? நாம் தான் கவலைப்படுறோம். ஐயோ, நான் திங்கக்கிழமை வரப்போதே, புது வருஷம் வரப்போதே, நான் என்ன செய்கிறது, நான் கல்யாணம் பண்ண போகிறேனே, என்ன செய்கிறது, நம்ம தான் கவலைப்படுறோம். ஆனால் தேவ வார்த்தை என்ன சொல்லுது? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய அந்த அவருடைய பாலிசி, அல்லது அவர் என்ன சொல்லி வச்சுருக்காருன்னா, மனுஷனாக்கி நீ கவலைப்படாத, நான் யாரை கவலைப்பட வச்சு வச்சுருக்கிறேன்? திங்கக்கிழமை வந்தால் திங்கக்கிழமை கவலைப்படணும், செவ்வாய்க்கிழமை வந்தால் செவ்வாய்க்கிழமை தான் கவலைப்படணும். என்ன கவலைப்படணும்? என் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி கொடுத்துடணுமேனு அதுதான் கவலைப்படணும். ஆனால் மாறி நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? திங்கக்கிழமை வருதே, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, என்ன செய்ய போகிறது தெரியலையே, நான் கவலைப்படுறேன். ஆனால் யார் தான் கவலைப்படணுமா? அதில் எழுதியிருக்கு பாருங்களேன், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அதனால் நம்ம மாற்றி யோசிக்க வேண்டாம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, சிலுவையில் அறையுண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஸ்தோத்திர பாட்டை பாட முடியும். ஏதேனும் ஒன்று எனக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு யோவானும் பேதுரும் சொன்னது மாதிரி, இப்படிலாம் அடிபடுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செஞ்சிடணும், சந்தோஷம் உண்டாயிடணும். மாறாக நாங்கள் உமக்காக இப்படி கூட வந்தோமே, கடைசியில் எங்களை இப்படி போட்டு தள்ளுறீங்களே, உங்களுக்கே நியாயம் இருக்கா, உங்களுக்கு கண்ணு இருக்கா, இப்படிலாம் பேசினோம்னா நம்ம என்ன பார்க்கல? நம்ம என்ன பார்க்கல? நாம் உண்மையிலே சிலுவையில் அறையுண்ட இயேசுவை பார்க்கல. சிலுவையில் அறையுண்ட இயேசுவோடு நானும் சிலுவையில் அறையுண்டேங்கிறத நம்ம அனுபவிக்கலை. நான் இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் நான் என்னை வெறுத்தேன்ற பாட்டு எப்படி வரும்? எனவே நாம் உணர்வடைவோம். கர்த்தாவே, கடைசி நாட்களிலும் உம்முடைய தாகம், நாங்கள் இன்னும் உம்முடையவர்களாகணும். நாங்கள் இன்னும் யாருடையவர்களாக இருக்கிறோம்? எங்களுடைய இச்சைகளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. எனவே நாம் ஒன்றை நிதானிப்போம். உம்முடைய குமாரன் சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடித்தார். அதாவது சிலுவையில் அறையப்பட போகிறோம் தெரிஞ்சும் கூட அவருக்கு எத்தனையோ பாட்டு இருக்கும், அதில் சோக பாட்டு பாடிருக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திர பாட்டு தான் பாட அவர் தீர்மானித்தார். எப்படின்னா, ஹவு எக்ஸைட்டட் ஹி மஸ்ட் பி. அதாவது தேவனுக்காக, இந்த மனிதருக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறோமேங்கிறத நினச்ச உடனே அவருக்கு என்ன தான் வருது? ஸ்தோத்திர பாட்டு. இனி நம்முடைய வாழ்க்கையிலும் இனி நான் அல்ல, நான் எப்பொழுதோ மரித்து போனேன், நான் இனி கிறிஸ்துக்காக வாழ்கிறேன், எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். எனவே அப்படின்னு சொல்லி நாம் எந்த நேரத்திலும் ஸ்தோத்திர பாட்டை பாடுவதற்கு நாம் தயாராக இருப்போம். தேவன் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து இதே போல் ஒரு சூழ்நிலையிலே அவர் சந்திக்கும் பொழுது
தன்னுடைய சீசர்களோடு இவ்வாறு பேசுவார். யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இப்போ பிரதர் கடைசியாக பேசி போனது போல் சிலுவையில் அறையப்பட போகிற சூழ்நிலை, அவர் ஸ்தோத்திர பாட்டை பாட எத்தனிக்கிற அந்த சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்து நீங்கள் எல்லாம் என்ன தனியாக விட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கலை. அவர் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஆகிலும் நான் தனியே இருப்பதில்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை எல்லா நேரங்களையும் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் செய்ய முடியலை அப்படின்னா நான் இப்படி தான் நான் யோசிப்பேன். நான் ஆண்டவரே நான் துதிக்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே நன்றி சொல்ல உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அதனுடைய வேறு அது கிடையாது. அதனுடைய வேறு என்ன அப்படின்னா, நான் பிதாவின் அன்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய வேறு அதுதான். நான் பிதாவினுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நான் இன்னும் புரியாமல் இருக்கிறதுனாலே நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் தனியாக இருக்கிறதா யோசிக்கிறேன். இன்னும் என்னுடைய ஆளுகை பிதாவுக்கு கீழாக இல்லை. இன்னும் என்னை பிதா ஆளுகிறார். நான் ஒரு ராஜ்யத்தால் ஆளப்படுகிறேன், பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தால் ஆளப்படுகிறேன். அதில் இயேசுவே அதை ஆளுகிறார். எதுவுமே என்னுடைய கட்டுப்பாடில் இல்லை, எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாடில் இருக்கிறது என்கிற அந்த தேவனுடைய அன்பிலே எனக்கு ஒரு வேரூன்றப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. நான் அப்படி தான் நான் யோசிக்கிறேன். அநேக நேரங்களில் நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும் பொழுது, ஆண்டவரே நன்றி சொல்ல எனக்கு உதவி செய்யுங்களாம் ஜெபம் பண்ணவே மாட்டேன். நான் இப்படி தான் வருத்தப்படுவேன். ஆண்டவரே இவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருந்தோம், இன்னும் நான் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை. பிதாவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டால் நாம் இப்படி தான் பேசுவோம். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? அது நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்தளவாய் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்றதில் பவுல் சொல்லுவார், நான் தேவனை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். என்ன அந்த அறிவின் மேன்மை? தேவன் என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார், எவ்வளவாய் எனக்காக இந்த உலகத்தில் அவர் தியாகம் பண்ணியிருக்கிறார், அதை அறிகிற அறிவின் மேன்மை. நம்ம விசுவாசி பதறான் அப்படின்னு கேட்டோம். ஏசாயாவில் அந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அது இயேசு கிறிஸ்துவாகி அந்த கல். அவர் எல்லா விதத்திலும் அந்த அது பரீட்சிக்கப்பட்டதும் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பிதாவினுடைய அன்பை சந்தேகிக்க சோதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து கடந்து சென்று அவர் நமக்கு ஒரு திடமுள்ள அஸ்திவாரமான கல்லாக இருக்கிறார். அவரிலே நாம் விசுவாசமாக இருந்தால் நாம் பதறோம். விசுவாசிக்கிறவன் எதை விசுவாசிக்கிறவன்? அந்த கிறிஸ்துவாகிய அந்த மூளை கல்லை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நம்மளுடைய வீடு அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டால் நாம் பதறோம். ஒருவேளை நம்ம பதறோம் அப்படின்னா நான் என்ன நியாயந்து பார்க்குறதா சொல்கிறேன், ஆண்டவரே இன்னும் அந்த அஸ்திவாரத்தில் நான் என்னுடைய வீட்டை கட்டவில்லை, அதுதான் பதறோம். நம்ம தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறவர்களாக இருந்தோமானால் நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லவே முடியாது. அதனால் நான் உணர்றது அதுதான், நம் தேவனுடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டீங்கன்னா அது ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எதேர்ச்சியாக அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் யோசிக்காமையே தேவனுக்கு நன்றின்னு வரும். ஸோ நான் அப்படி தான் உணர்றேன். தேவனும் அப்படிப்பட்ட கிருபையில் நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஆமென்.